இந்த கதையில யார் இருக்காங்கன்னா ராம் எல்லாம் உங்களை மாதிரி ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சுத்தமான பையன். அதே மாதிரி இந்த கதையில மஞ்சு அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து ஒரு அழுக்கு மூட்டை. காலையில இருந்து பல் தேய்க்க மாட்டா, குளிக்க மாட்டா, சுத்தமான துணி எல்லாம் போட மாட்டா, அப்படியே வந்துருவா ஸ்கூலுக்கு. ஆனா ராம் வந்து உங்களை மாதிரி குட் பாய். அவன் வந்து டெய்லி காலையில எழுந்திரிச்சோடனே பிரஷ் பண்ணுவான், குளிப்பான், தோச்சு துணி மட்டும்தான் போடுவான். அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி கை வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடுவான். அவன் வந்து உங்களை மாதிரி குட் பாய். ஆனா மஞ்சு வந்து ஒரு அழுக்கு மூட்டை. எந்த குட் ஹேபிட்ஸுமே அவளுக்கு கிடையாது. உங்க எல்லாரும் ஹேபிட்ஸ் இருக்குதானே? நீங்க எல்லாருமே டெய்லி காலையில எழுந்திரிச்சோடனே பிரஷ் பண்ணுவீங்க, குளிப்பீங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி கை வாஷ் பண்ணுவீங்க தானே? எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுவீங்க தானே? ஆனா அந்த பொண்ணு ஒரு அழுக்கு மூட்டை. உங்களை மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ என்ன பண்றாங்கன்னா மஞ்சு தூங்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து அவங்க எழுப்ப போறாங்க. ராம் வந்து எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு இருக்கான். மஞ்சு சீக்கிரம் எழுந்திரி, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. மஞ்சு போய் ராம் பிரஷ் பண்றத பாக்குறா. அவளுக்கு ராம் என்ன பண்றான்னு தெரியல. என்ன கேக்குறா அவங்க அம்மா கிட்ட. என்ன கேக்குறான்னு பாப்போம். பிரஷ் பண்றதுனால என்ன யூஸ் அம்மா? பிரஷ் பண்றதுனால ஒரே யூஸ் இல்லை. ஸ்கூலுக்கு வேக ரெடி, சீக்கிரம் ரெடி ஆகுது. அவங்க அம்மாவுக்கு பிரஷ் பண்றதுனால என்னன்னு யூஸ்ன்னு தெரியல. அதனால நம்ம போய் என்ன பிரஷ் பண்றதுனால என்ன நல்லது நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். லக்ஷ்மி, பிரஷ் பண்றது ரொம்ப அவசியம். டெய்லி காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்ணலைன்னா பல்லு சொத்தையாயிடும், பல்வலி வரும், அப்புறம் பல்லே புடுங்கிடுவாங்க. அதனால நீ இனிமேல் டெய்லி மஞ்சுவை பிரஷ் பண்ண சொல்லணும். மஞ்சு டெய்லி பிரஷ் பண்ணலைன்னா அப்புறம் சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் எதுவுமே சாப்பிட முடியாது. பல்லு கெட்டு போயிடுச்சுன்னா எதுவுமே சாப்பிட முடியாது. அதனால மஞ்சு இனிமேல் டெய்லி பிரஷ் பண்ண சொல்லணும். பல்லு தேய்க்கலன்னா இவ்வளவு பிரச்சனையா? மஞ்சு நீ இனிமே டெய்லி பிரஷ் பண்ணணும். சரி அம்மா, இனிமேல டெய்லி பிரஷ் பண்ணுவா. இப்போ மஞ்சு குட் கேர்ள் ஆயிட்டா. உங்களை மாதிரி அவளும் இனிமேல் டெய்லி பிரஷ் பண்ண போறா. பாருங்க, மஞ்சு டெய்லி பிரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். மஞ்சு என்ன சொன்னாங்க அவங்க அந்த அக்கா அண்ணாலாம் என்ன சொன்னாங்க? பல் தேய்ச்சிட்டு குளிக்கணும், சுத்தமான துணி போட்டுன்னு போனோம். இதுதான் நாங்களும் தினமும் சொல்றோம். உங்க பேர் என்ன? சரியா? காவியா அப்படி வந்தாதான் யார் பல்லும் ஒண்ணும் ஆகாது. அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடவே கூடாது. பல்லு கெட்டு போயிடுச்சுன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம். உங்க எல்லாருக்கும் சாக்லேட் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் தானே? அப்ப சாப்பிட முடியலன்னு என்ன பண்ணணும்? அதனால பல்லு நம்ம எப்பவுமே நல்லதா வச்சுக்கணும்னா டெய்லி பிரஷ் பண்ணணும். அப்பதான் பல்லு வந்து ஆரோக்கியமா இருக்கும். சரியா? இனிமேல் எல்லாரும் யாராவது பிரஷ் பண்ணலனா கூட எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லணும். பல்லு தேய்க்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ இந்த கதையில 2 பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க. மஞ்சு அழுக்கு மூட்டையா குளிக்காம தோச்சு அழுக்கு துணியெல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரா. ஆனா ராம் குட் பாயா குளிச்சுட்டு தலையை சொல்லி குளிச்சுட்டு சுத்தமான துணி போட்டு வரா. இப்போ ராமும் மஞ்சுவும் ஸ்கூலுக்கு போறாங்க. எங்கே வருதா உண்மையில அந்த அத்தி மாட்டுக்கிட்டு போ போ. இப்போ அவங்க டீச்சர் போய் மஞ்சுக்கு ஏதோ சொல்றாங்க. மஞ்சு அதாவது டெய்லி காலையில எழுந்துட்டு நல்லா குளிச்சுட்டு சுத்தமான துணியை போட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னால நாத்தமே அடிக்காது. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. இனிமேல டெய்லி காத்தால எழுந்து நல்லா குளிச்சுட்டு சுத்தமான துணியை போட்டுன்னு வரியா? சரி டீச்சர், இனிமேனா டெய்லி குளிப்பா தோச்ச துணி தான் போடுவேன். பாருங்க, இப்ப மஞ்சுவும் குட் கேர்ள் ஆயிட்டா. அவ இனிமேல் டெய்லி குளிச்சு தோச்ச துணி எல்லாம் போட்டு வருவா. இனிமேல் மஞ்சு ராம் 2 பேருமே குட் பாய் குட் கேர்ள் ஆயிட்டாங்க. நம்மள மாதிரியே எல்லாரும் குட் பாய் குட் கேர்ள் ஆயிட்டாங்க. சரியா? இனிமேல் யாராச்சும் குளிக்கலன்னா நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லணும். டெய்லி குளிக்கிறது ரொம்ப முக்கியம். குளிக்கலன்னா அலர்ஜி வரும். அலர்ஜினா என்ன சொல்லுங்க? அலர்ஜினா தோல்ல வந்துட்டு புண்ணு வந்துடும். சரியா? அதனால எல்லாரும் டெய்லி குளிக்கணும், டெய்லி தோச்சு துணி போட்டு வரணும். அப்பதான் தோல்ல வந்து எந்த அலர்ஜியும் வராது. சரியா? யாராவது இந்த அக்காவனா என்ன பண்ணாங்கன்னு ஒரு தடவை சொல்றீங்களா? எனக்கு தெரியாது, மறந்து போச்சு. அந்த அக்கா குளிக்க மாட்டாங்க. இந்த அண்ணா டெய்லி குளிச்சுட்டு வருவாங்க. அதனால யார் குட் பாய் இல்ல? நாளையில இருந்து அந்த அக்காவும் குட் கேர்ள் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அக்காவும் நாளையில இருந்து டெய்லி பல் விளக்குவாங்க, டெய்லி குளிப்பாங்க. அதனால அந்த அக்காவும் நாளையில இருந்து குட் கேர்ள் ஆயிடுவாங்க.
கழுவுறது எவ்வளவு முக்கியம் இல்ல? கை சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனா அழுக்கெல்லாம் இருக்கும். பாருங்க, அவ பாருங்க டர்ட்டிகளா இருக்கா. இப்போ போய் ராம் போய் அவட்ட ஏதோ கேட்க போறான். என்ன கேட்கறான்? நீங்க வாஷ் பண்ணல மஞ்சு? கை எதுக்கும் கழுவணும்? கையை கழுவலைன்னா கையில இருக்கிற அழுக்கு எல்லாம் சேர்த்து நீங்க சாப்பிடுவீங்க. கையில இருக்கிற அழுக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிற்று வலிக்கும். வயிற்று வலிக்கும், ஜுரம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? டாக்டர் கிட்ட போகணும். அப்புறம் டாக்டர் மருந்து ஊசி எல்லாம் கொடுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்பவுமே கை கழுவணும். ஓகேவா? குட் பாய்ஸ்னா டெய்லி எந்திரிச்சோடனே பிரஷ் பண்ணுவாங்க. டெய்லி எந்திரிச்சோடனே கை கழுவுனா எவ்வளவு பாக்டீரியா வயிற்றுக்குள்ள போகும். நம்மள கழுவலன்னா என்ன சொல்லிருப்பான்? ஒரு பாக்டீரியா இருக்குமா? நம்ம கண்ணுக்கு தெரியாத 1 கோடி பாக்டீரியா நம்ம விரல் நுனியில இருக்குமா, நகத்துல இருக்குமா. அது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? நோயை தான் உண்டாகும். சரியா? அதுதான் கை கழு எப்படி கழுவணும்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம்ல கீதா டீச்சர். நானும் இங்க கிளாஸ் நடத்தணும்ல. ஒட்டி இருந்ததுன்னு மட்டும் பார்க்க கூடாது. அதுல என்ன இருக்கு டீச்சர் என்ன சொல்றாங்க செய்யணும்ட்டு. சரியா? நாங்க ஒரு நாள் சொல்லி காதல வேணா கூட ஏன் இந்த அண்ணாலாம் பண்ணா இந்த மாதிரி வந்து அப்பப்ப சொன்னா புதுசா ஒருத்தவங்க சொன்னா அதை நம்ம கேட்டுக்கணும்னு நமக்கு தோணும் இல்லையா? அப்படி கேட்டாலும் செய்வீங்கன்னா இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி வளர்ந்தாக்க நீங்க போய் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சொல்லணும். அதுக்கு நம்ம இப்ப இவங்கள மாதிரி நடந்துட்டாதான், இப்ப சுத்தமா நடத்தினாதான் நம்ம அடுத்தவங்க சொல்லணும். யாராவது ஒருத்தவங்க வந்து நாங்க என்னதான் சொன்னாலும் ஒரு தடவை எங்களுக்கு சொல்றீங்களா ப்ளீஸ்? யார் பாருங்க? ஸ்வேதா போடு. பயப்படலாம் வேணாம். அவங்களும் நம்மள போலயே மனுஷால் தான், யாரும் இல்லை. வரீங்களா? அவங்கள விட நீ நல்லாவே பேசுறல. அவங்களுக்கு தமிழே அவ்வளோ வராது. நீங்களும் அந்த அளவுக்கு தமிழ் வரல. நீங்க வாங்க 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 வா சொல்லு ஸ்வேதாப்பா. பயப்படலாம் கூடாது. அந்த அக்கா இங்க இருந்தே சொல்லுவாங்க. காவியா கூட சொல்லலாம். ஆள் போடுறவங்க கூட சொல்லலாம். வந்து காலைல எழுந்த உடனே ப்ரஷ் பண்ண மாட்டாங்க. சாப்பிடும்போது கை கழுவ மாட்டாங்க. அந்த அண்ணன் வந்து காலைல எழுந்துட்டு பேரு ப்ரஷ் பண்ணா குளிக்கும், சுத்தமான துணினா போடும். இந்த